ஹே ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாம் ஆபாச படங்கள் மனுஷனோட மூளையை எப்படி பாதிக்குது, அப்புறம் அதனால் வர ஆபத்துகள் என்னென்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதனால் உண்மையாக பாதிக்கப்பட்டவங்களோட செல்ஃப் ரிப்போர்ட்ஸும் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லிசன் பண்ணுங்கள். மனுஷனோட மூளை 2 ஃபோர்ஸால் பிணைக்கப்பட்டிருக்கும். ஒன்று உயிரியல், இன்னொன்று கலாச்சாரம். நம்ம கலாச்சாரம் காலத்துக்கு காலம் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம பிரெயின் ரொம்பவே ஃப்ளெக்சிபிளான உறுப்பு அப்படின்றதுனால எல்லாத்துக்கும் ஈஸியாக அடாப்ட் ஆகிருது. நம்ம பேசுகிறது, எழுதுறது, வாசிக்கிறது இது எல்லாமே பயாலஜிக்கலாக நம்மக்கிட்ட இருக்கும். ஆனால் நாம் வளர வளர இந்த சமூகத்தில் உள்ளவங்க எப்படி பேசுகிறாங்க, எப்படி வாசிக்கிறாங்க, இது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து நம்ம பிரெயின் அதுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிக்கும். இதுக்கு பேர் தான் நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க. முதல் தடவை நீங்கள் பைக்கை ஓட்ட கற்றுக்கிறப்போ அதோட ப்ராசஸை உங்கள் பிரெயின் ஏற்றுக்காது. ஆனால் பல நாட்கள் பைக் ஓட்டிக்கிட்டே இருக்கிறப்போ நம்ம பிரெயின் பைக் ஓட்டுறதுக்காகவே உருவாக ஆரம்பிச்சிடும். பைக் ஓட்டுறதுக்கு மட்டுமே படைக்கப்பட்ட மாதிரி நம்ம மூளை செயல்பட ஆரம்பிச்சிடும். ஸோ இதே மாதிரி தான் முதல் தடவை ஆபாச படங்கள் பார்க்குறவங்க ஏதோ ஒரு தூண்டுதல்னால, ஒரு வகையான ஆர்வத்தினால தான் ஆபாச படங்கள் பார்ப்பாங்க. அதையே தினசரி பழக்கம் ஆக்கிக்கிறப்போ ஆபாச படங்கள் பார்க்கறதுக்காகவே உருவாக்கப்பட்ட உறுப்பு மாதிரி நம்மளோட மூளை செயல்பட ஆரம்பிச்சிடும். நாம் எதில் அதிகமாக இன்வால்வ் ஆகி இருக்கோமோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம்னு நம்ம மூளை புரிஞ்சுக்கும். இதனால தான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்த மறக்க ரொம்ப கடினமாக இருக்கும். பழகின ஒரு விஷயத்த கைவிட முடியாத சூழ்நிலையும் உருவாகும். மூளையில் இருக்கிற ஒவ்வொரு நியூரான்ஸும் ஒன்றுக்கு ஒன்று பேசிக்கணும். அப்போ தான் மனுஷனால் சரியாக இயங்க முடியும். அப்படி பேசிக்கிறதுக்காக வழியை உருவாக்குறது டெல்டா ஃபோர்ஸ் பி அப்படின்ற கெமிக்கல் தான். இந்த கெமிக்கல் தான் ஒவ்வொரு நியூரானையும் அதிவேகமாக செயல்பட வைக்கும். நாம் ஒரு விஷயத்தை பழக்கப்படுத்துகிறப்போ இந்த கெமிக்கல் அதிகமாக வெளிப்படும். ஸோ நம்ம வேகமாகவும் பழகிப்போம். முதல் தடவை இந்த ஆபாச படங்களை பார்க்குறப்போ ஒரு புது விஷயத்தை பழக்கப்படுத்துகிறதா நினச்சிட்டு இந்த டெல்டா ஃபோர்ஸ் பி கெமிக்கல் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்குது. அப்போ நியூரான்ஸ் எல்லாம் இந்த ஆபாச படங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம்னு ஒன்றுக்கு ஒன்று தகவலை பரிமாறிக்கிறப்போ மூளையில் நல்லா பதிவாகி விட முடியாத பழக்கமாக மாறிடுது. நல்ல விஷயத்தை பழகிறப்போ எப்படி நம்ம மூளை வேலை செய்யுமோ அதே மாதிரி தான் கெட்ட விஷயங்கள் பழகிறப்பவும் வேலை செய்யும். இன்டர்நெட் எல்லா இடத்துலையுமே இருக்குது. எங்கே பார்த்தாலும் வைஃபை, ஹை ஸ்பீடு இன்டர்நெட் அப்படின்னு இணையதளம் தான் இந்த டிஜிட்டல் உலகத்தையே ஆட்சி செய்யுதுன்னு சொல்லலாம். ஆஃபீஸ் பில்டிங்ஸில் மட்டும் இல்லாமல் கையில் வச்சுருக்கிற ஸ்மார்ட் ஃபோனில் கூட இன்டர்நெட்டை கொண்டு வந்து எல்லாரும் இந்த இன்டர்நெட்டை டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் பல பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் நிறைய பேர் நேருக்கு நேர் பேசுகிறத தவிர்க்க ஆரம்பித்து ஆன்லைன்லேயே லைஃப்பை வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஒரிஜினல் கெப்பாசிட்டியையும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இடையில இருக்க உறவையும் இந்த டெக்னாலஜி ஏதோ ஒரு வகையில் பாதிக்குதுன்னு சொல்லலாம். இந்த தொழில்நுட்பம் மற்றவங்களோட பேச விடாமல் தடுக்கிறதுன்னு எப்படி சொல்வீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு சிறந்த உதாரணம் இந்த பார்னோகிராஃபி தான். ஆபாச படங்கள் பார்க்குற மக்களால் நார்மலான வாழ்க்கையை வாழ முடியறதில்ல. இன்டர்நெட்டெல்லாம் வளர்கிறதுக்கு முன்னாடியிலிருந்து இந்த பார்னோகிராஃபி இருக்க தான் செஞ்சிச்சு. கடையில் போய் வாங்குறது, ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஷேர் பண்ணிக்கிறது, இப்படி தான் எல்லோரும் பார்னோகிராஃபியில் இன்வால்வ் ஆகியிருந்தாங்க. ஆனால் இன்டர்நெட் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் எல்லாராலையும் ஈஸியாக பான் கண்டென்ட்ஸை ஆக்சஸ் பண்ண முடியுது. அதுவும் முழு ப்ரைவசியோடு. யார்கிட்டலாம் ஹை ஸ்பீடு இன்டர்நெட் இருக்கோ அவங்க எல்லாருமே செக்ஷுவல் கண்டென்ட்டை எவ்வளோ மணி நேரத்துக்கு வேணாலும் பார்க்கலாம். இதனாலேயே நிறைய பேரோட மனநலம் பாதிக்கப்படுது. முக்கியமாக மூளையோட நிறைய பகுதிகள்லையும் கோளாறுகள் ஏற்படுது. பொதுவாகவே கொக்கைன் எடுத்துக்கிட்டாலோ இல்லை ஆல்கஹால் குடித்தாலோ நம்ம மூளை ஆக்டிவேட் ஆகாதான். ஆனால் அப்படி ஆகுதுன்னு நம்ம பிரெயினை ஒயர் பண்ணி வச்சுருக்கோம். இதை எடுத்துக்கிட்டால் ஒரு புது உணர்வு இருக்கும், மூளையோட செயல்பாடு அதிகமாக இருக்கும், நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறதையே மறந்துடுவோம். இந்த மாதிரி விளம்பரப்படுத்துகிறப்போ நம்ம மூளையும் அது உண்மைன்னு நம்பி இந்த பொருள்களுக்கு எல்லாம் பயங்கரமாக ஆக்டிவேட் ஆகுது. ஆபாச படங்கள் பார்க்குறவங்களோட மூளை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உருமாறிக்குது. அந்த படங்கள் பார்க்குறப்போ அவங்க மூளையில் இருக்கிற ஒவ்வொரு நியூரான்ஸும் வேகமாக ஃபயர் ஆகி ஒன்றுக்கு ஒன்று இணைஞ்சிக்குது. இந்த மாதிரி படங்கள் பார்க்குறவங்க தங்களோட மூளையில் இருக்கிற ப்ளஷர் பகுதியில் இந்த ஆபாச படங்களை எல்லாத்தையும் இணைச்சி வச்சுருக்காங்க. இதனாலேயே அவங்க மூளை அதுக்கு அடிமையாகுது. ஒவ்வொரு முறையும் அவங்க செக்ஷுவல் எக்ஸைட்மெண்ட்டாக உணர்கிறப்போ அவங்க மூளையில் டோபமைன் அப்படின்ற சுரப்பி சுரக்குது. இதை ரிவார்ட் நியூட்ரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டோபமைன் சுரந்ததும் அவங்களுக்கு திருப்தியான உணர்வு கிடைக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அடுத்த முறை அந்த ரிவார்டுக்காக அது திருப்பியும் கிடைக்கணுன்றதுக்காக அந்த செயலை திரும்பவும் செய்கிறாங்க. பொதுவாகவே நாம் நிறைய பொருள்களை வாங்குகிறோம்னா அதுக்கு காரணம் விளம்பரங்கள் தான்.
முக்கியமாக விளம்பரத்தில் நமக்கு பிடிச்ச நடிகர்கள் இருக்கிறப்போ அந்த பொருளை வாங்கியே ஆகணும்னு ஆர்வம் வரும். உதாரணத்துக்கு கோல்கேட் விளம்பரம் எடுத்துக்கலாம். முன்னாடியெல்லாம் கறி வச்சும் வேப்பங்குச்சை வச்சும் பல்ல விளக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நல்லதில்லை, உங்கள் டூத் பேஸ்ட்டில் உப்பு இருக்கா அப்படின்னு பெரிய நடிகர்களெல்லாம் வச்சு கேள்வியை கேட்டு பேஸ்ட்டை வாங்க வச்சுட்டாங்க. ஆனால் காலங்கள் போக போக என்னாச்சு, கோல்கேட் நீம் டூத் பேஸ்ட் வந்துச்சு. அப்புறம் சாக்கோல் பல்லுக்கு ரொம்ப நல்லதுன்னு கோல்கேட் சாக்கோல் டூத் பேஸ்ட்டும் வந்துச்சு. ஆரம்பத்தில் நம்ம பயன்படுத்திட்டு இருந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு டூத் பேஸ்ட்டை யூஸ் பண்ணோம். இதுக்கு காரணம் விளம்பரங்கள் தான். நம்ம மூளையை அதுதான் தூண்டி விடுது. என்ன புதுசாக இருக்குது, அதை ட்ரை பண்ணணுன்ற எண்ணம் வருது. மூளைக்கு எக்ஸைட்மெண்ட்ஸ், சர்ப்ரைஸ் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒவ்வொரு பான் வெப்சைட்டும் விதவிதமான தீம்ஸும் ஸ்கிரிப்ட்ஸும் கொடுக்குறாங்க. அது பார்க்குறவங்களோட மூளையை அவங்களுக்கே தெரியாமல் மாற்றி கட்டமைக்குது. அந்த வெப்சைட்ஸில் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு இமேஜ் வர்றப்போ அது எல்லாமே புதுசாக வித்தியாசமாக இருக்கப்போ ரொம்ப உணர்ச்சி வசத்தோட நம்மளோட மூளை ஆர்வத்தோடு பார்க்குது. இந்த ஆர்வத்தினாலையும் எக்ஸைட்மெண்ட்னாலையும் ஆபாச படங்களுக்கு ஜாஸ்தி அடிமையாகிறாங்க. நம்ம மூளையோட அமைப்பு நம்ம அனுபவங்கள் மூலமாக மாற்றப்படும். என்றைக்குமே ஆபாச படங்கள் பற்றியான அனுபவங்கள் மட்டுமே மூளைக்கு கொடுக்குறப்போ மூளையும் அதோட அமைப்பை மாற்றிக்கும். ஆபாச படங்கள் நம்மளை 5 வழியில் நெகட்டிவாக பாதிக்குது. நம்பர் 1, பான் என்கரேஜஸ் செல்ஃப் கிராட்டிஃபிகேஷன். ஒரு விஷயம் செய்கிறப்போ அதுக்கான மனநிறைவு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கணும். இதுதான் ஒருத்தவங்களோட வாழ்க்கையை கட்டுப்படுத்தவும் உதவும், அவங்கள சரியான வழியிலையும் வழி நடத்தும். திரும்ப திரும்ப ஆபாச படங்கள் பார்க்கணுன்ற எண்ணம் இருந்தால் டிலே கிராட்டிஃபிகேஷன் கம்மியாகும்னு சொல்கிறாங்க. பொறுமையை முழுசாக இழந்துடுறது. அப்போது அந்த ப்ளஷர் கிடைக்காததை நினச்சி கடுப்பாகிறது. ஸோ பான் பார்க்குற எந்நேரமும் மனநிறைவை எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. இதனால் மூளை எதில் அதிகமாக ப்ளஷர் கிடைக்குதோ, முழு மனநிறைவு கிடைக்குதோ அதை நோக்கி போக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அது நிறைய பிரச்சனைகளையும் கொண்டு வரும். இதுக்கான தீர்வு என்னன்னா, நமக்குள்ளேயே நாம் டிலேய்டு கிராட்டிஃபிகேஷனை வளர்த்துக்கணும். அதாவது தாமதமான நிறைவு மனசார ஏற்றுக்கிற தன்மையை வளர்த்துக்கணும். உடனே எனக்கு மனநிறைவு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்காம தாமதமாக கிடைக்கிறத ஏற்றுக்க பழகிக்கணும். இதனால் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். நம்பர் 2, பான் கேன் டிஸ்ட்ராய்ட் கன்சூமர்ஸ் வேல்யூ. ஒரு வீடியோவோ இல்லை படமோ மனுஷங்களை ரொம்ப பாதிக்கும். வீடியோ ஒரு பவர்ஃபுல் டூல் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்புற மாதிரி ஏதாவது பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ மூளையும் வீடியோகளுக்கு அதிகமாக ரியாக்ட் பண்ணும். வீடியோஸை ஒரு வகையான தகவல் பரிமாற்றம்னே சொல்லலாம். ஆபாச படங்களை பார்க்குற வியூவர்ஸோட நிலைகளை மாற்றும், அவங்கள செக்ஸுக்காக தூண்டும். இதனால் நிறைய பேர் அன்ஹெல்தி ரிலேஷன்ஷிப்பில் ஈடுபடுவாங்க. சில ஒழுக்க சீர்கேடுகளும் உருவாக அதிக வாய்ப்பு இருக்குது. மெச்சூராக இருக்கிற பர்சன்ஸ் எல்லாம் கட்டுப்பாடுகளை புரிஞ்சுப்பாங்க. ஆனால் புரிஞ்சிக்காத சில பேர் அடிமையாகிறாங்க. இதுக்கான தீர்வு என்னென்னா, நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதுக்கான சத்து தான் உங்களுக்கு கிடைக்கும். எப்போதுமே வெறும் கெட்ட உணவுகள், அதிகமான சுகர் இருக்கிற சாப்பாடை சாப்பிட்றப்போ உங்களோட உடல் ஆரோக்கியம் கம்மியாகும். அதே மாதிரி தான் மைண்டுக்கு கொடுக்குற ஆரோக்கியமும் முக்கியம். மைண்டை ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு நினச்சா அதை கட்டுப்பாடோடு வச்சுக்க எதெல்லாம் தவிர்க்கணுமோ அதெல்லாம் தவிர்க்கணும். நம்பர் 3, பான் கேன் காஸ் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன். ஆபாச படங்களை பார்க்குறதுனால நிறைய பசங்களுக்கு சின்ன வயசுலேயே பாலியல் ரீதியான பிரச்சனைகள் வந்துடுது. பெர்சிஸ்டன்ட் பான் இன்டியூஸ்டு ஈடின்ற நோயால் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்கன்னு டாக்டர் சொல்கிறாங்க. மனிதனோட இயல்பான வாழ்க்கையவே பாதிக்கிற இந்த பானோகிராஃபி கில்லிங் செக்ஸ் அப்படின்னும் அழைக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஆபாச படங்கள் பார்க்குறவங்களுக்கு கிரே மேட்டர் கம்மியாகிறதாகவும் செக்ஷுவல் ரெஸ்பான்ஸும் குறையிறதாகவும் மெடிக்கல் ஜேர்னல்ஸில் எழுதப்பட்டிருக்கு. அதிகமாக ஆபாச படங்களை பார்க்குறவங்களோட மூளை சுருங்குதுன்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. இதுக்கு ஒரே ஒரு தீர்வு, நெகட்டிவ் பாதிப்புகளை கொடுக்குற ஆபாச படங்களை பார்க்கறத தவிர்க்கிறது தான். ஹெல்த்தி செக்ஷுவல் லைஃப் வேணும்னு நினச்ச நிறைய பேர் பானோகிராஃபியை மொத்தமாக விட்டுருக்காங்க. நம்பர் 4, பான் கேன் என்கரேஜ் சோஷியல் ஐசோலேஷன். தனிமை ஒரு வகையில் புரிதலை கொடுத்தாலும் எல்லையை மீறி தனிமையில் இருக்கப்போ அது பல ஆபத்துகளை உருவாக்கும். பொதுவாகவே ஆபாச படங்களை பார்க்குறப்போ தனிமையை தான் தேர்ந்தெடுப்பாங்க. இந்த விஷயமெல்லாம் வெளியே தெரிஞ்சால் அசிங்கம் அப்படின்ற எண்ணத்தினாலேயே ரகசியமாக வச்சுப்பாங்க. எந்நேரமும் தனிமையில் யார் கூடயும் பேசாமல் தவறுன்ற எண்ணத்தோடையே ஆபாச படங்கள் பார்க்குறவங்களால சமூகத்தில் மனிதர்களோட நார்மலாக பேச முடியாது. என்னை யாராவது தப்பாக ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோன்ற பதட்டம் அவங்களுக்கு எப்போதும் இருக்கும். இதுக்கான தீர்வுகள் என்னென்னா, ஆபாச படங்கள் பார்க்குற பழக்கம் இருந்தால் அதை மறைச்சி ரகசியமாக வச்சுக்காம நம்பிக்கையான யாராவது ஒருத்தர்கிட்ட பகிர்ந்துக்கணும். இப்போது இதுக்கெல்லாம் ஆன்லைன் சைட்ஸ் வந்துருச்சு. நிறைய பிரச்சனைகளை ஆன்லைன் சைட்ஸ் மூலமாகவே சரி பண்ணிடுறாங்க. ஸோ அதை ட்ரை பண்ணலாம்.
நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வேணும், ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் வேணும்னு இலக்கை நிர்ணயிக்கிறப்ப தான் தனிமையை குறைக்க முடியும். நம்பர் 5, பாண்ட் டசன் இன்ஸ்பயர் கோல் செட்டிங். எல்லா விஷயத்துக்குமே ஏதாவது இலக்கு இருக்கணும். உதாரணத்துக்கு, இந்த நேரத்தில் நான் ஆஃபீஸ் வேலையை முடிக்கணும், இந்த நேரத்தில் அம்மா அப்பா கூட நேரத்தை செலவு பண்ணணும் அப்படின்னு ஷெட்யூல் போட்டு வேலை பார்ப்பான். ஆனால் பான் பார்க்குறப்ப மட்டும் எந்த ஒரு ஷெட்யூலும் இருக்காது. எப்போ தோணுதோ அப்போ பார்க்குறது. வேறு வேலை பார்த்துட்டு இருக்கப்போ தோணுனா கூட அப்படியே அந்த வேலையை பாதிலேயே விட்டுட்டு, இல்லை சீக்கிரமாக அரைகுறையாக முடிச்சுட்டு பான் பார்க்க போயிடுறது. இன்றைக்கி பார்க்கணும், நாளைக்கு பார்க்கணும், இவ்வளோ நேரம் பார்க்கணும் அப்படின்ற இலக்கு பானோகிராஃபிக்கு கிடையாது. இதனால தான் அடிக்ஷன் உருவாகுது. எவ்வளோ அதிகம் ஆபாச படங்களை பார்க்குறாங்களோ அவ்வளோ அதிகமாக டோப்பமைன் ரிலீஸ் ஆகும். அந்த டோப்பமைன் கொடுக்குற சந்தோஷம் திரும்ப வேணுன்றதுக்காகவே இன்னும் ஆபாச படங்களுக்கு அடிக்ட் ஆகுறாங்க. ஸோ இதுக்கான தீர்வு என்னென்னா, இன்றைக்கி இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் முக்கியம்ன்ற டூ டூ லிஸ்ட்டு போடணும். இதெல்லாம் முடித்ததுக்கு அப்புறம்தான் மிச்ச வேலைங்க அப்படின்னு கட்டுப்பாடல் விதித்து அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த வேலையை முடித்து தனக்கு தானே பரிசுகள் கொடுக்குறப்போ இந்த பானோகிராஃபியில் இருந்து வெளியே வர முடியும். ஏன் இந்த ஆபாச படங்களை பார்க்குறீங்கன்னு கேள்வி கேட்டப்போ நிறைய பேர் சொன்ன பதில் என்னென்னா, பிரச்சனைகள் இருக்கப்போ இது எங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வும் இதில் தான் இருக்குன்னு ஆபாச படங்களை பார்க்குறாங்க. ஆனால் அதனால தான் இன்னும் பல பிரச்சனைகள் உருவாகுதுன்னு நிறைய பேருக்கு புரியறதில்ல. வெளியில் பிரச்சனைகள் இல்லை, மனுஷனோட மைண்டில் தான் பிரச்சனையே இருக்குது. நம்ம மைண்டை ரிவர்ஸ் பண்ணுறப்போ பான்லேருந்து வெளியே வந்துட முடியும். இணையதளங்கள் ஆபாச படங்கள் வந்ததுக்கு அப்புறம் என்ன பிரச்சனைகள் உருவாச்சுன்னு பார்க்கலாம். இன்டர்நெட்டை 2 பக்கமும் கூர்மையாக இருக்கிற வால் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்டர்நெட் பானோகிராஃபி வந்ததுக்கு அப்புறம் இதனால் பாதிக்கப்பட்ட சில பேர் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியாமல் தற்கொலை முயற்சியில் எல்லாம் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ இந்த ஹைஸ்பீட் பான் நிறைய பேரோட மூளையை ரொம்பவே பாதிச்சிருக்கு. ஆராய்ச்சிகள் அப்படி தான் தெளிவுபடுத்துது. பல வருடங்களாகவே இந்த பானோகிராஃபி அப்படின்றது இருந்துட்டு தான் இருக்குது. முன்னாடியெல்லாம் கடையில் சிடிஸ் வாங்குறது, ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஷேர் பண்ணிக்கிறது, மேகசைன் யூஸ் பண்ணுறது இப்படி தான் இருந்துச்சு. 2006 ஹைஸ்பீட் இன்டர்நெட் வந்துச்சு. அப்போ தான் புதுவிதமான விஷயங்கள் உருவாக ஆரம்பிச்சுது. கொஞ்சம் நிமிடங்களில் பான் கிளிப்ஸ் போடப்பட்டுச்சு. டியூப் சைட்ஸ்னு சொல்லப்படுற சைட்ஸ்லலாம் பான் வீடியோஸ் எல்லாமே யூடியூப் வீடியோ மாதிரி ஸ்ட்ரீம் ஆக ஆரம்பிச்சுது. அப்போ தான் பானோகிராஃபிக்குன்னு புது எரா உருவாச்சு. ஸோ ஆபாச படங்கள் பார்க்குற யூசர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பல வருடங்களாக புகைப்படங்களை பார்த்துருக்கேன், சில வீடியோ கிளிப்ஸையும் பார்த்துருக்கேன். ஆனால் டியூப் சைட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அதுலேயே மூழ்கிட்டேன். இதனால் எனக்கு ஈடி பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சுது. டியூப் சைட்ஸில் இருக்கிற கிளிப்ஸுக்கு எல்லையே இல்லை. இதை உடனே நாம் ஆக்சஸ் பண்ண முடியுன்றதுனாலையும் என்னோடய பிரெயின் ஓவர்லோடாக ஆரம்பிச்சுது. இந்த டியூப் சைட்ஸ் இன்டர்நெட் பானோகிராஃபியோட கொக்கைன் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு 10 நிமிஷமும் இதில் புது கண்டென்ட்ஸ் வரும். அதனாலேயே நான் அடிக்ட் ஆகி டியூப் சைட்லேயே இருப்பேன். ஸ்மார்ட் ஃபோன்லேயும் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் இருக்கிறதுனால என்னால் நல்ல குவாலிட்டியில் ஆபாச படங்களை பார்க்க முடியுது. எவ்வளோ பார்த்தாலும் எனக்கு திருப்தி இருக்காது. என்னோடய மூளை இன்னும் வேணும்னு தான் கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பான் பற்றி நிறைய பேர்கிட்ட விசாரித்தப்போ ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, நான் மேகசைன்ஸில் ஆபாச படங்களை பார்ப்பேன். அது வாரத்துக்கு கொஞ்சம் முறை தான் பார்ப்பேன். அது அந்த அளவுக்கு ஸ்பெஷலாகவும் இருக்காது. ஆனால் இணையதளங்களில் ஆபாச படங்கள் பார்க்கறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்ததும் என்னோடய மூளை இன்னும் வேணும் அப்படின்னு கேட்குற மாதிரியான விஷயத்தை கண்டுபிடிச்சிது. 6 மாதங்கள் வரைக்கும் என்னோடய கண்ட்ரோல் என்கிட்ட இல்லை. நான் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன். பல வருடங்களுக்கு முன்னாடி பிரச்சனையே இல்லை. என்னைக்கு நான் ஆன்லைன் பான்குள்ளே வந்தனோ அன்னைக்கு தான் பிரச்சனைகள் ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்கிறாரு. இது மாதிரியான விஷயங்களையும் ஆபாச படங்கள் பார்க்குறவங்க சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் ஆபாச படங்களை பார்க்கலனா எனக்கு மன அழுத்தம் உருவாகிடுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ மூளையோட பகுதியில் இந்த டியூப் சைட்ஸு நல்லா பதிய ஆரம்பிக்குது. புது கண்டென்ட்ஸ் ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் வர்றப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா எக்ஸைட்மெண்ட் உருவாகுது. இதனால் மூளையில் உருவாகிற சர்க்யூட்ஸ் எல்லாமே பலமாகி இன்னும் ஆபாச படங்களை பார்க்கணுன்ற எண்ணங்களை தூண்டுது. ஆபாச படங்களில் காட்டப்படுற காட்சிகள் எல்லாமே நிஜ வாழ்க்கைக்கு பொருந்தாது. அதை பார்த்ததுக்கு அப்புறம் வியூவர்ஸ் அதே மாதிரியான கற்பனையில் வாழ ஆரம்பிக்கிறாங்க. இதே மாதிரி நிஜ வாழ்க்கையும் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இதனால தான் ரிலேஷன்ஷிப் பிரச்சனைகளும் உருவாகுது. டியூப் சைட் ரொம்ப பாப்புலர் ஆனதும் எல்லாராலையும் ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியுன்றதுனால டீனேஜில் இருக்கிற நிறைய சின்ன பசங்க பாலியல் ரீதியான நிறைய பிரச்சனைகள்னால சின்ன வயசுலேயே பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத ஆராய்ச்சிகள் சொல்லுது.
பானோகிராஃபிக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிட்டு அந்த படங்கள் பார்க்குற பழக்கத்தை கைவிட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் எரிச்சல், தூக்கமின்மை, கவன சிதறல், டிப்ரெஷன் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஆரம்பிச்சதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணமே மூளையோட சர்க்யூட்ஸை ஆபாச படங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒயர் பண்ணதுனால தான். ஆபாச படங்கள் பார்க்குறப்போ என்னென்ன அறிகுறிகள் இருந்தது, அதை கஷ்டப்பட்டு விட்டதுக்கப்புறம் என்னென்ன அறிகுறிகள் இருந்ததுன்றதையும் பல பேர் செல்ஃப் ரிப்போர்ட்ஸ் கொடுக்குறாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். பான் பார்த்துக்கிட்டு இருந்தப்போ என்கிட்ட இந்த அறிகுறிகள் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு ஒருத்தர் ஷேர் பண்ணுறாரு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. மக்களோட மிங்கிள் ஆகிறதே விட்டுட்டேன். தனிமையை மட்டுமே விரும்பினேன். என்னோட குடும்பம் என்னை ரொம்ப நேசித்தாங்க. ஆனால் நான் அவங்க கூட இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. என்னால் வேலையில் கவனம் செலுத்த முடியல. எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை. யார் கூட பேச போனாலும் பதட்டம் மட்டும்தான் அதிகமாக இருக்கும். ரொம்ப வேகமாக வேலைகள் எல்லாம் செஞ்சேன். ஆனால் அதனால் எந்த பலனும் கிடைச்சதில்லை. எல்லாரும் நான் மனதளவில் பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. என்னை நானே வீடியோ எடுத்து பார்த்தேன். என் கண்ணில் ஒரு தெளிவு இல்லை. என்னோடய வீட்டில் யாரும் இல்லை. எனக்கு எனர்ஜி இல்லை. நான் எவ்வளோ தூங்குறேன்னு தெரியல. எப்போதும் டயர்டாக மட்டும்தான் இருப்பேன். என் கண்ணுக்கு கீழே கருவளையம் வந்துருச்சு. என் முகமே பாழாகிருச்சு. நிறைய ஆக்னி வர ஆரம்பிச்சுது. என் உடம்புல தண்ணி சத்தே இல்லாமல் போயிடுச்சு. நான் அதிகமாக மன அழுத்தத்தில் இருந்தேன். எனக்கு பான் இன்டியூஸ்டு ஈடி இருந்துச்சு. குழப்பம், ஸ்ட்ரெஸ் எல்லாமே இருந்தது. நான் வாழவும் இல்லை, சாகவும் இல்லை. ஒரு ஜாம்பி மாதிரி தான் சுற்றினேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொருத்தர் ஆபாச படங்கள் பார்க்குறதுக்காக நிறைய விஷயங்களை தள்ளி போட்டிருக்காரு. இதனால் அவரோட படிப்பும் போயிடுச்சு. அன்றைக்கே அவரோட கேர்ள் ஃப்ரெண்டையும் இழந்திருக்காரு. சமூக வாழ்க்கையிலிருந்து உடல் ஆரோக்கியம் வர எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன். என்னால் எதுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ண முடியல அப்படின்னு ஒருத்தர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. இந்த சிம்டம்ஸ் எல்லாம் கேட்குறப்போ நமக்கே பயமாக தான் இருக்குல்ல. பான்னால் இவ்வளோ பாதிப்புகள் இருக்குது. ஆபாச படங்கள் பார்க்குறது விட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் சொன்ன விஷயங்கள் என்னென்னா, சோஷியல் ஆங்ஸைட்டி குறைஞ்சிருக்கு, தன்னம்பிக்கையோடு பேசுகிறேன், கண்ணை பார்த்து பேசுகிறேன், யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் ஒரு கம்ஃபர்ட் இருக்குது. முன்னாடி விட இப்போ சுறுசுறுப்பாக இருக்கேன். மைண்ட் ரொம்ப தெளிவாக இருக்குது. நல்ல கவனம் செலுத்த முடியுது. முகத்தில் நல்ல எனர்ஜி தெரியுது. மன அழுத்தம் எல்லாம் குறைஞ்சிடுச்சு. பொண்ணுங்க கூட நார்மலாக பேச முடியுது. ஸோ பானோகிராஃபி பார்க்குறத விட்டதுக்கு அப்புறம் இந்த அறிகுறிகள் எல்லாம் தெரியறதா சொல்கிறாங்க. ஸோ நம்ம வாழ்க்கையில் எந்த விஷயமா இருந்தாலும் அதுக்கு எல்லைகள் இருக்குது. எந்த விஷயம் நமக்கு கெடுதல் தருதோ அதை தவிர்க்கிறது சிறந்தது. அந்த வகையில் பானோகிராஃபினால் மூளைக்கும் வாழ்க்கைக்கும் பல ஆபத்துகள் இருக்குன்னு தெரிய வரப்போ உடல் நலத்தையும் மனநலத்தையும் கருதி அதிலிருந்து விலகிறது தான் நல்லது.